இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டொயோட்டோ இட்டியாஸ் லிவாங்க 2012 மாடலு, விஎக்ஸ் டாப் மாடலு, 2012 பெட்ரோல் வண்டி. ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி, பிளாக் கலரில் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. ரொம்பவே ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. வண்டியோட இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஷன், டயரு எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டியை பொறுத்தவரை எந்த வேலையுமே இல்லை, அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பை அண்ட் டிரைவ் கண்டிஷன், வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம், அந்த கண்டிஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, அலாய் வீல்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ரியர் வைப்பர் வந்துடுது, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, அது வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலு, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்துடுது. இந்த வண்டியோட இன்டீரியர்லையும் சரி, எக்ஸ்டீரியர்லையும் சரி, எல்லாமே நல்லாவே ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. எக்ஸ்டீரியரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸோடு இருக்குது. பெரிய லெவலில் ஸ்க்ராட்ச்லாம் இல்லை, மைல்டான நெயில் ஸ்க்ராட்ச் மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் 1-2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும். டொயோட்டோ இன்ஜினை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீசல் வண்டி உங்களுக்கு 5 லட்சம் கிலோமீட்டர் வரையும் ஓடும். பெட்ரோல் வண்டி தாராளமாக அன்லிமிட்டடுங்க, அதாவது இவ்வளோதான் ஓடுன்னு சொல்ல முடியாது, அன்லிமிட்டட் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இன்ஜினோட சவுண்டுமே நான் காட்டுறேன், வண்டியோட ரேட்டும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்டீரியரில் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. டோர் பேடில், டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் குஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரோட லுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது, டூயல் ஏர் பேக் வந்துடுது. இந்த பக்கம் டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது, அந்த பக்கம் கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஜி சோனிக்கில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் நான் காட்டுறேன் பாருங்கள், 84,999 கிலோமீட்டர், 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி. ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது, மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி இட்டியாஸ் லிவா. உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ், பெட்ரோலை மட்டும் போட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்க வேண்டிய வண்டி டொயோட்டோ இட்டியாஸ் லிவா தான். இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், சாரி ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள். சீட்டிங் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெக் ஸ்பேஸ்லாம் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டாகவே உட்கார முடியும் 3 பேர், அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் பார்த்துடலாம். வண்டியோட பூட் இப்போ பார்ப்போம். பூட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேட் கொடுத்து 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சோனியில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. அதுக்கும் கீழே நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னா ஸ்டெப்னி கொடுத்துட்றாங்க. ஒரு 60% கண்டிஷனில் ஸ்டெப்னி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 90% கண்டிஷனுங்க, 90% கண்டிஷனுக்கு மேலே மற்ற 4 டயருமே இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். அப்போ அந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே நான் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட பானட்டையும் ஓப்பன் பண்ணி இன்ஜினையும் எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் டொயோட்டோ இன்ஜினை பொறுத்தவரையும். ஒரு தெளிவான குவாலிட்டியில் சீல்டு இன்ஜின் தான். ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கிளையாமல் இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி டொயோட்டோ இட்டியாஸ் லிவா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஆயில் லீக், டேமேஜ் இல்லை ரீஒர்க் பார்த்ததுக்கான அடையாளம் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. 2012 3வது ஓனர் கண்டிஷனு டொயோட்டோ இட்டியாஸ் லிவாவில் விஎக்ஸ்ன்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டு, டாப் மாடலு. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இது ஒரு பக்கா பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரை என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம்,
அலாய் வீல் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலு, டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், இது எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுது. இந்த 2012 டொயோட்டோ இட்டியாஸ் லிவாக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் வெறும் 3,02,000 ரூபா. 3,02,000 ரூபா கேட்குறோம். இந்த 3,02,000 ரூபான்றது ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வண்டியை டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி ஓட்டி பார்க்குற கஸ்டமர் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் தான் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுறதுக்கு இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.